Hello everyone, welcome back to Dazzling Designers. இந்த வீடியோவில் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுன்றது தான் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்ட போகிறேன். இப்போது அதுக்கு வந்துட்டு நம்ம இது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஆரி நீடில் நம்ம எல்லா ஸ்டிச்சஸும் பார்த்தோம் இல்லையா. இப்போது நம்ம வந்துட்டு நார்மல் நீடில், அதாவது கையூசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நார்மல் நீடில் தான் ஒரு 4 ஸ்டிச்சஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இப்போது இதுக்கு த்ரெட் நீங்கள் எப்படி எடுக்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஓகேங்களா. இப்போ சில்க் த்ரெட்டு தான். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒரு த்ரெட் எடுத்திருக்கேன் இல்லையா. இப்போது ஒரு த்ரெட்டோட ஒரு எண்டையும் இன்னொரு எண்டையும் இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி சேர்த்து பிடிச்சிங்கன்னா அது வந்துட்டு டபுள் ஸ்டான்ஸாக இருக்குது. ஓகேங்களா. இப்போது இதையே இன்னொருக்கா 2ஆக ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா 2 + 2 4 ஸ்டான்ஸாக அந்த த்ரெட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ இதையும் இன்னும் மடிச்சிங்க அப்படின்னா 4 + 4 8 ஸ்டான்ஸாக கிடைக்கும். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. எப்படி த்ரெட் எடுக்கணுன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா. இப்போ 4 ஸ்டான்ஸாக இருக்குது இல்லையா, அதையே நீங்கள் மடிச்சிங்க அப்படின்னா இன்னும் 2ஆக ஃபோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8 ஸ்டான்ஸாக வந்து கிடைக்கும். இந்த மாதிரி தான் நம்ம த்ரெட் எடுக்கணும். ஓகேங்களா. ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு இனி போட போகிற நம்ம 4 ஸ்டிச்சுக்குமே இந்த மாதிரி த்ரெட் தான் நீங்கள் எடுப்பீங்க. இப்போ நீடில் என்னன்றது பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ நீங்கள் இதுக்கு நீடில் எந்த மாதிரி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோல்ஸ் இருக்குது இல்லையா, அதாவது இது வந்து காதுன்னு கூட சொல்லுவாங்க, நீடிலோட காதுன்னு. அந்த ஹோல்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. நான் 2 நீடில் காட்டுறேன். 2 நீடிலுமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. நான் வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு குட்டியாக தெரிகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நான் வந்து நீடில் பெரிய நீடில் தான் எடுத்திருக்கேன். ஒரு 8 + 8 16 ஸ்டான்ஸாக போடுறதுக்கு எவ்வளோ ஹோல் இருக்கணுமோ அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. நீங்கள் நார்மலாக எந்த கடையில் போய் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி நீடில் காட்டுவாங்க. காது பெருசாக இருக்க மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. இப்போ நான் வந்துட்டு த்ரெட்டு வந்து 8 ஸ்டான்ஸாக எடுத்திருக்கேன். ஓகேங்களா. இப்போ அந்த 8 ஸ்டான்ஸாக நீடில் நம்ம கோக்கறதுக்கு இந்த மாதிரி அந்த எட்ஜஸ் வந்துட்டு கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதாவது எல்லா த்ரெட்டும் ஈவனாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக அந்த எட்ஜஸ் வந்து கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் அந்த நீடில் எப்படி இன்சர்ட் பண்ணுறேன்றதை பாருங்கள். அந்த எல்லா த்ரெட்டோட எல்லா எட்ஜஸும் கொஞ்சம் இப்படி இருக்கிற மாதிரி கையில் பண்ணி விட்டுட்டு நீங்கள் நீடில் விட்டீங்கன்னாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக போயிடும். அந்த அளவுக்கு நீங்கள் அந்த காது வந்து பெருசாக இருக்கிற நீடிலாக வாங்கிக்கணும். ஓகேங்களா. இப்படி எடுத்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த 2 எட்ஜஸையும் முடிச்சு போடுவோம் இல்லையா, அப்போ நம்மளுக்கு அந்த த்ரெட் எவ்வளோ கிடைக்கும், 16 ஸ்டான்ஸாக கிடைக்கும். ஏன்னா நான் 8 த்ரெட் எடுத்திருக்கேன் அதனால். ஓகேங்களா. அந்த 2 எண்டையும் முடிச்சு போட்டதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ அந்த நீடில் எவ்வளோ த்ரெட் இருக்குன்னா 8 + 8 16 ஸ்டான்ஸாக த்ரெட் இருக்குது. ஓகேங்களா. இப்போ இந்த லாஸ்ட்டில் எண்டை வந்துட்டு நம்ம நாட் போட்டுக்கணும். எப்படி நாட் போடுறதே உங்களுக்கு காட்டிடுறேன். இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நார்மலாக நீங்கள்லாம் பூ கோக்கறதுக்கு ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்கெல்லாம் பண்ணியிருப்பீங்க, அதே மாதிரி தான் நம்ம நாட் போடுறோம். ஒரு டைமுக்கு 2 டைம் போட்டுக்கோங்க, நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ எடுத்துக்கலாம். இப்போ அந்த நீடில் கிட்ட இருக்கிற த்ரெட்டையும் அந்த நம்ம முடிச்சு போட்ட பிள்ளைய அந்த இடத்துல த்ரெட்டை பிடிச்சிட்டு லைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி. அப்போ அந்த த்ரெட்டஸ் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வராது. ஓகேங்களா. அதுக்காக தான். இப்போது ஃப்ரேமுக்கு கீழே இருந்து ஊசியை மேல் பக்கமாக குத்தி எடுத்துட்டு ஸ்லோவாக பண்ணுங்கள். ஓகேங்களா. ஏன்னா இப்போ தான் நீங்கள் வந்துட்டு இந்த ஃப்ரெஞ்ச் நாட்லாம் பழக போகிறீங்க. ஸோ த்ரெட்டில் சிக்கு விழுகாமல் இருக்கணும். ஓகேங்களா. அதனால் ரொம்ப ஸ்லோவாக போடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் ஸ்லோவாக போடுங்க. இப்போ எடுத்துட்டிங்களா. இப்போ வந்து த்ரெட்டை நான் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா. பாருங்கள், த்ரெட்டை நான் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு த்ரெட்டுக்கு கீழ்ப்பக்கமாக நீடில் வைங்க. ஓகேங்களா. த்ரெட்டுக்கு இப்போ பாருங்கள், த்ரெட்டுக்கு கீழ்ப்பக்கமாக இப்படி வச்சு இப்படி சுற்றணும் நீடில். இப்போ பாருங்கள், மறுபடியும் இருக்காவும் சொல்கிறேன். த்ரெட்டுக்கு கீழ்ப்பக்கமாக நீடில் வச்சு இப்படி ஒரு சுற்று நீடில் சுற்றி விடுங்க. த்ரெட்டில் சுற்றி விட்டுட்டு பக்கத்துலேயே குத்தணும். ஓகேங்களா. நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கேப் விட்டு குத்திடக்கூடாது. நம்ம எங்கேருந்து எடுத்தோமோ அதுக்கு பக்கத்துலேயே குத்துங்க. குத்திட்டு ஒரு கையில் மேலே இருக்க த்ரெட்டை பிடிச்சிட்டே இப்போ பாருங்கள், அந்த மாதிரி காட்டணும் இல்லையா, அந்த த்ரெட்டை கையில் அப்படியே நல்லா ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கீழேருந்து அந்த நீடில் இழுங்க. ஸ்லோவாக இழுத்துட்டு வாங்க. த்ரெட்டு வந்துட்டு சிக்கு விழுகாமல் பண்ணணும். ஓகேங்களா. சிக்கு விழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக மறுபடியும் எடுத்து விட்டுட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஓகேங்களா. சிக்கு விழுந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு பிகினிங்கில் சரி பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்லோவாக போடுங்க. ஓகேங்களா. போட்டுட்டு கொஞ்சம் நல்லா இழுத்திங்கனால அந்த சிங்கிள் த்ரெட் எல்லாமே வந்துடும். பார்த்தீங்களா, அந்த மாதிரி போயிடும். இப்போ இதுதான் ஃப்ரெஞ்ச் நாட். ஓகேங்களா. இப்போ பார்க்குறக்கு உங்களுக்கு ஒரு முடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் கிளாத்துக்கு மேலே. இதுதான் ஃப்ரெஞ்ச் நாட். இப்போது நான் திரும்ப இருக்க உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரேமுக்கு கீழே இருந்து மேல் பக்கமாக நீடில் எடுத்துட்டு நல்லா த்ரெட்டு கடைசி வரைக்கும் வர வரைக்கும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போது த்ரெட்டை இந்த கையில், அதாவது உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு
த்ரெட்டுக்கு கீழ்ப்பக்கமாக நீடில் சுற்றி விட்டுட்டு இந்த தூரத்தில் போடக்கூடாது. நம்ம எங்கேருந்து எடுத்தோமோ அதுக்கு பக்கத்துலேயே நீடில் திரும்பவும் உள்ளே விடணும். உள்ளே விட்டுட்டு மேலே வந்துட்டு உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற த்ரெட்டை வந்து நல்லா ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க, த்ரெட்டெல்லாம் சிக்கு விழுகாத மாதிரி. ஓகேங்களா? பிடிச்சிட்டு கீழே இருக்கிற நீடில் இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து விழுந்துடும். ஓகேங்களா? இவ்வளோ தான் ஃப்ரெஞ்ச் நாட். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னா கூட வீடியோவை மியூட்டில் போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன்றது ஸ்லோவாக வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஆரி ஒர்க் நீடில் வச்சுட்டு தான் நம்ம சில்க் த்ரெட்டில் ஸ்டிச்சஸ் போட்டோம். இனி நம்ம போட போகிற 4 ஸ்டிச்சஸுமே வந்துட்டு நார்மல், அதாவது கையூசியில் போட போகிறோம். ஓகேங்களா? இப்போது இது வரைக்கும் நான் ஒரு டைம் சுற்றி காமிச்சேன் இல்லையா? இப்போது நீடில் சுற்றி 2 டைம் த்ரெட்டை சுற்றியிருக்கேன். அப்போ என்ன இருக்குன்னா, நம்ம அந்த ஒரு டைம் சுற்றி போட்ட ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? நீங்கள் 2 டைம் சுற்றிக்கலாம். நீங்கள் வேணும்னா 3 டைம் கூட நீடில் அந்த த்ரெட்டை சுற்றிக்கலாம். பட் நீங்கள் ஒரு ஷேப் ஃபில் பண்ணுறக்காக இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு டைம் நீங்கள் 2 டைம், அதாவது ஃபஸ்ட் டைம் நீங்கள் எவ்வளோ டைம் அந்த நீடில் த்ரெட்டை சுற்றி விடுறீங்களோ அதே கவுண்ட்லேயே தான் அந்த அந்த ஷேப் ஃபுல்லாக ஃபில் பண்ணுற வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். ஒரு வாட்டி த்ரெட்டை வந்து 2 டைம் சுற்றி விட்டுட்டு அதுக்கு அடுத்த டைம் பண்ணும்போது 3 டைம் சுற்றி விட்டு இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் அந்த ஷேப் ஃபில் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ டைம் அந்த த்ரெட்டை சுற்றுறீங்களோ அதே அளவுக்கு தான் கடைசி அந்த ஷேப் ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் 3 டைம் அந்த நீடில் த்ரெட்டை சுற்றி விட்ருக்கேன். அது பாருங்கள், உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். பார்த்தீங்கன்னா ஒரு டைம் சுற்றுனதுக்கும் 2 டைம் சுற்றுனதுக்கும் 3 டைம் சுற்றுனதுக்கும் நம்ம எவ்வளோ கொஞ்சம் பெருசாக இருக்குது சைஸ்லன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா? இவ்வளோ தான் வித்தியாசம். 3 டைமுக்கு மேலே சுற்றாதீங்க, அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஓகேங்களா? ஒரு 3 டைம் மேக்ஸிமமாக சுற்றிக்கலாம். இவ்வளோ தான். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற ஃபஸ்ட்டு வீடியோ இது அப்படின்னா, நம்மளோட சேனலில் ஆரி ஒர்க் ஃப்ரீ கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம லைனாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம், பேசிக் கிளாஸஸ்ன்ற டைட்டிலில். நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கும் ஷேப்லாம் இருக்குது, என்னென்ன ஷேப்புன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக ஷேப்ஸில் ஒர்க் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டிச்சஸ் வந்துட்டு ரொம்பவே நல்லா பழகும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஷேப் வந்துட்டு இந்த ரவுண்டு இது நான் ஃபில்லிங் ஸ்டிச்சுன்னு சொல்கிறேன் இல்லையா? ஸோ ரவுண்ட் ஷேப்பையும் நம்ம நல்லா நீங்கள் ஃபில் பண்ணணும், கேப் இல்லாமல் ஃபில் பண்ணிவிட்டு வாங்க. ஓகேங்களா? இப்படி நான் போட்டு காட்டுற மாதிரி நீங்கள் கேப் இல்லாமல் ஃப்ரெஞ்ச் நாட் வச்சே இந்த ரவுண்ட் ஷேப் ஃபில் பண்ணிவிட்டு வாங்க. ஓகேங்களா? அடுத்த ஷேப் வந்துட்டு லோட்டஸ். ஓகேங்களா? அதையும் அதே மாதிரி தான் கேப் இல்லாமல் ஃபில் பண்ணிவிட்டு வாங்க. எல்லா ஷேப்லேயும் ஒர்க் பண்ணுங்கள், எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தயங்காமல் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் கூட கேட்கலாம். டவுட் அப்படியே வச்சுட்டு நீங்கள் அடுத்த ஸ்டிச்சுக்கு போயிடாதீங்க. ஓகேங்களா? நீங்கள் ஆரி ஒர்க் பொறுத்த அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு பர்ஃபெக்ஷன் வரும். ஓகேங்களா? நிறைய பேர் இந்த தம்ப்லைனில் போடுற இமேஜ் வந்துட்டு ஏன் வீடியோவில் இல்லைன்னு கேட்குறீங்க. அதுக்காகவே இனி தம்ப்லைனில் போடுற எல்லா பிக்சரையும் வீடியோவோட எண்ணில் வந்துட்டு நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ அந்த லோட்டஸோட அவுட்லைன் வந்துட்டு நீங்கள் எந்த ஸ்டிச் வேணால் கொடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் படித்த எந்த ஸ்டிச்சஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டு நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கணும். இனி நீங்கள் எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டியில் எனக்கு ஒர்க் பண்ணி நீங்கள் அனுப்பலாம். நான் சொல்கிறது தான் பண்ணணும்னு கிடையாது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பேசிக்ஸ் கிளாஸோட எண்டுக்கு வந்துட்டீங்க. ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டி எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ நீங்கள் கொடுங்க. இப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்லாம விட்டுட்டேன். இப்போ இதில் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட் நீங்கள் போட்டு முடிச்சிட்டிங்க, எப்படி நாட் போடணும்னு கேட்பீங்க. அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போது ஃப்ரேமை பின்னாடி திருப்பி வச்சுட்டு இப்போ அந்த நீடில் இருக்கு இல்லையா, அந்த நீடில் இப்படி கிளாத்தில் கொஞ்சமாக குத்தி எடுங்க பக்கத்துலேயே. நீங்கள் அதாவது ரொம்ப தள்ளி போடக்கூடாது, எந்த இடத்துல நீங்கள் முடிக்கிறீங்களோ அதுக்கு பக்கத்துலேயே. ஓகேங்களா? அதுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி கொஞ்சோண்டு கிளாத்தை நீடில் குத்தி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? குத்தி எடுத்துகிட்டு இப்போ நம்ம நார்மலாக தைக்கும் போது யூஸ் வச்சு தைக்கும் போதெல்லாம் நம்ம நாட் போட்டிருப்போம். தெரியாதவங்களுக்கு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு அதையும் சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? அதனால் அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நீடில் கொஞ்சம் லைட்டாக அப்படி தூக்கிட்டு இருங்க. இப்போ பாருங்கள், நீடில் லைட்டாக கையில் தூக்கி பிடிச்சிட்டு அந்த மீதி இருக்கிற த்ரெட்டை வந்துட்டு நீடில் ரொட்டேட் பண்ணி விடுங்க. ஒரு 1 இல்லை 2 டைம்ஸ் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விடுங்க. ஓகேவா? இப்போ நல்லா கிளியராக காட்டுறேன் பாருங்கள். நீடில் லைட்டாக தூக்கி பிடிச்சிட்டு த்ரெட்டை வந்துட்டு இந்த மாதிரி சுற்றி விடுங்க. சுற்றி விட்டுட்டு ஒரு 3 to 4 டைம்ஸ் சுற்றி விட்டுட்டு இழுத்தீங்க அப்படின்னாலே நாட் வந்துட்டு விழுந்துடும். ஓகேவா? நீங்கள் ஒரு டைம் நாட் போட்டிங்கனாலே அது நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இந்த மாதிரி இழுத்து விட்டு நல்லா இழுத்துக்கோங்க. ஓகேங்களா? நாட்
கடைசியில் நல்லா விழுகணும், அந்த அளவுக்கு நீங்கள் இழுத்து விட்டுக்கோங்க. இப்போது ஒரு டைம் போட்டிங்கனாலே ஓகேவாக தான் இருக்கும். நீங்கள் பிகினிங்கில் இருக்கிறனால ஒரு டைமுக்கு 2 டைம் போடுறது ரொம்பவே நல்லது. ஸோ நான் இப்போ பாருங்கள் இன்னொரு டைமும் சொல்லி காட்டுறேன். இப்போ எந்த இடத்துல த்ரெட்டு நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு முடிச்சிருக்கீங்களோ அதுக்கு பக்கத்துலேயே ஃப்ரேமுக்கு பின்னாடி சைடு, ஓகேங்களா, ஃப்ரேமுக்கு பின்னாடி சைடு இந்த மாதிரி நீடில் கொஞ்சோண்டு கிளாத் எடுத்திங்கனாலே போதும், ஓகேங்களா. எடுத்துகிட்டு அந்த நீடில் இந்த மாதிரி த்ரெட்டை சுற்றி விடுங்க. சுற்றி விட்டுட்டு அந்த நீடில் இழுத்துருங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு முடிச்சு மாதிரி விழுந்துடும். அவ்வளோதான். நல்லா டைட் பண்ணிவிட்டு இப்போ த்ரெட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு அந்த முடிச்சு அவுந்து வராமல் இருக்கும், ஓகேங்களா. எக்ஸ்ட்ரா விட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் இனி வரப்போகிற 4 ஸ்டிச்சஸ்க்குமே நீங்கள் என் நாட் போடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.